அந்த ஆக்ஷனில் அந்த கண்ணில் பேசுறது, வாயில் பேசாமல் பார்வையிலேயே கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆசையாக இருக்கும், அது பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த பியூட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற விஷயமே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேனே ஆக்சுவலி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இவங்க வந்து என்ன எப்படி ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி நான் எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் தான் வாய்ஸ் கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 6 மணிக்கு மேலே தெரியாது. இவங்க வாங்கி அதை அரைச்சி கட்டியிருக்காங்க. 3 நாள் பொறுத்து திறந்த உடனே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. கண்ணு சுத்தமாக தெரியல, பகல்லையே தெரியல. அவங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலையும் என்னவோ தெரியல, எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிச்சு அவங்க வந்து ஒரு விதமான குறையும் இல்லாத மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சென்னையிலே பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இவ்வளோ நல்ல வீடு, டாப் ஸ்கூல்ல எஜுகேஷன், நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க, என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க, அப்பா அம்மா அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் எதுவும் இல்லையா, குறைகள்லாம் வாழ்க்கையில் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மியூச்சுவலி ஹெல்ப் தேவைப்படும் இவங்க கிட்ட. எங்களுக்குமே நாங்கள் டிபெண்ட் ஆன் தெம் ஒன்லி. ஏன்னா எல்லாமே பண்ணிட முடியாது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். அப்பா அம்மா லவ் ஸ்டோரி தெரியுமா அவங்க 2 பேருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்டாக என்கிட்ட பாதியில் சொல்லியிருந்தாங்க, பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து இந்த லெட்டரை தூக்கிட்டு போயிட்டு அந்த டைப் ரைட்டிங் மிஷினில் வச்சாரா? அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாது. அது 2 பேரும் வந்து கிளாஸுக்கு போய், உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. சார், அதில் என்ன எழுதியிருந்தீங்க அந்த லெட்டரில்? எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் இப்படி ஒரு எண்ணம் யார்கிட்டையும் எனக்கு வந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஏன்னு தெரில, அப்படி ஒரு வந்து அப்படி ஐடியா வந்திருக்கு. அதை வந்து எனக்கு நேரடியாக சொல்கிறதுக்கு முடியல, அதனால் இதை எழுதுகிறேன் அப்படின்னு அதை கொடுத்துருந்தேன். ஓகே, அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. அது நோ லெட்டர் வழியாக தான் சொன்னாங்க. நோ லெட்டர் இல்லையா? எல்லாமே அந்த மிஷினில் தான். எவ்ரிதிங் வாஸ் அந்த அந்த லெட்டர்ஸ் கம்யூனிகேஷன் வந்து கரஸ்பாண்டிங்ஸ் வந்து அந்த மிஷினில் தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் வரும்போது அந்த கிளாஸ் முடிச்சுட்டு மிஷின் வரும்போது நம்ம அந்த ஃபைலில் செக் பண்ணணும், ஏதாவது இருக்கா, லெட்டர் இருக்கா, எதாவது எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். நானும் பார்ப்பாங்க. அந்த லெட்டர்லாம் இன்னும் பத்திரமா பொக்கிஷம் மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? நோன் சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஏமாற்றத்தோட அப்படி அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு காதல் தோல்வியா? அப்போ வந்து அந்த டைமில் நிறைய அந்த மாதிரியான பாடல்களை எடுத்து இது பண்ணி கலெக்ட் பண்ணி அதை அப்படியே போட்டு கேட்டுட்டு இருக்கிறது இப்போ பாரு, அந்த மாதிரியும் இருக்கும். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக, அப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதான் விடு, பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் என்ன இதானா வேறு இல்லையா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் முதல் காதல் கோணலே இப்படி முதல் இதுவே முற்றில் கோணல் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏமாற்றம். அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளில வந்து இயல்பான வாழ்க்கைக்கு போயிட்டோம். இப்போ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறது அந்த மாதிரி. திடீர்னு அதே இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு டைம் ட்ரைனிங், அது வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, அந்த எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆமாம். அவ்வளோ நாள் அந்த மனசில் இருந்துச்சு அந்த காதல்? அதுதான், அப்படியே 2 பேரும் வேறு வேறு ட்ராக்கில் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவே போயிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த திடீர்னு மறுபடியும் மீட் பண்ணும்போது அந்த இடம் வந்தவுடனே என்னவோ, ஆக்சுவலி அப்போ நான் இல்லை, ஒரே பேட்சில் இல்லை தான் நான் இல்லை. இவங்க வந்து என்ன எப்படி ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி நான் எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் தான் வாய்ஸ் கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது.
4 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த குரல் எல்லாமே ஞாபகம் வச்சிருந்துருக்கீங்களா? அதேதான், அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் இல்லை 1 இயர் ஒன்றா படித்தோம் இல்லைங்களா சார், ஓகே. அதனால எப்படி ஸோ மறந்துடும்? நிறைய அந்த அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த இது இருக்க தானே செய்யும், நமக்கு அந்த ஓரத்தில் இருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த நம்ம மனசில் அந்த முதல்ல இருந்தது அந்த காதல் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அப்போது வாய்ஸ் கேட்ட உடனே எனக்கே ஒரு என்னவோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு இமோஷ்னல் இது வந்தது. அப்புறம் நான் வந்து அடுத்த நாளே அவங்கள தேடி அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், வர முடியுமா, பார்க்குறதுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாமே ஜஸ்ட் லைக் தட் தான். அதெல்லாமே வந்து அந்த கண்டினியூஷன் அது இதெல்லாம் ரினியூவல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாலும் ஆனால் அந்த உணர்வுபூர்வமாக அதை தாண்டின ஒன்று தான் வைங்களேன். அதை தாண்டின ஒரு ஒரு உணர்வு தான் அது. ஆனால் அவங்க வந்து கூப்பிட்டாங்க, வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் உடனே அடுத்த நாளே போய் பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அது மாதிரி போயிட்டுருப்பேன். ஆக்சுவலாக அந்த இவங்க மட்டும் வந்திருக்காங்க, நான் இல்லை, நான் வெளியில் இருக்கேன் அந்த ட்ரைனிங்க்கு. நான் ஒவ்வொரு நாளும் போய் போய் அவங்கள பார்ப்பேன், பார்த்துட்டு வருவேன், பேசிட்டு வருவேன். அப்புறம் உங்களுக்கு வந்து எனக்கு சில தேவைகள்லாம் சொல்லுவாங்க. காலேஜில் அப்ளிகேஷன் போடணும், அதெல்லாம் மியூசிக் காலேஜில் அப்ளிகேஷன் போடணும்லாம் சொன்னாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா போயிட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு வந்தோம். ஸோ அப்படி டே பை டே அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. பேசி பேசி அவங்க வந்து ஏன் இப்படி மறுபடியும் அதை ரினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் வந்து வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அந்த பேட்ச் 1 மந்த்து தான் அது முடிச்சுட்டு போனோடனே மறுபடியும் அவங்க வந்து ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சென்னைக்கு தனியாகவே வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தனியாக சென்னைக்கு வந்ததில்லை, தனியாகவே சென்னைக்கு வந்துட்டாங்க மறுபடியும். அவங்க பெங்களூர்லேருந்து, ஆக்சுவலாக அவங்க பெங்களூர். ஏதோ ஒரு காரணத்தை வீட்டில் சொல்லிவிட்டு இது மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாமுக்கு. அந்த கிளாஸ் கோச்சிங் முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் வேறு வகையில் எங்கே அந்த இன்னொரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அந்த இன்ஸ்டியூட்டில் அசோசியேஷன், அது எங்களுக்கு கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட், அது ஆஃப் த பிளைண்ட், அதை வந்து அங்கே கோச்சிங் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த கோச்சிங்கில் நானும் போய் சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்படி வந்து அந்த முன்னாடி இருந்த அந்த இடத்துலையே ஹாஸ்டல் கேட்டு வாங்கிட்டு அங்கேயே தங்கி டெய்லி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அது ஓவரால் ரீசன் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறது தான். அதுக்காக ஏதோ பிளானை போட்டு வந்து இல்லை சார், அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் வந்து எங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு வரணுன்றதுக்காக அது ஒரு ரீசன் எங்களுக்கு. ஓகே. ப்ராக்டிஸ், ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ், டைப்பிங் ப்ராக்டிஸ், இது டெய்லி பண்ணால் தான் எக்ஸாமில் பண்ண முடியும். ஒரு 2 நாள் விட்டுட்டா கூட பண்ண முடியாது. நாங்கள் வேறு ஒரு 4 வருஷம் கேப் இல்லைங்களா, ஸோ எல்லாமே அந்த ஸ்பீடெல்லாம் பிக்கப் பண்ணணுன்னா டெய்லி கோச்சிங் போகணுன்ற மாதிரி கண்டிஷன். அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து அப்புறம் அது இந்த இடத்துல வந்து முடிஞ்சது மறுபடியும். ஓகே. இப்போது பசங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஸோ ஹவு குட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரீம்லி குட்னு தான் சொல்லி ஆகணும். நார்மல், அதாவது விஷுவலி இம்பேர்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலையும் என்னவோ தெரியல, எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் யோசித்து அவங்க வந்து ஒரு விதமான குறையும் இல்லாத மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கொஞ்சம் அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சென்னையிலே பெஸ்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் இவ்வளோ நல்ல வீடு, டாப் ஸ்கூலில் எஜுகேஷன், நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க, என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. அதனால அதை விட வேறு என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. அதாவது எங்களோட தாட் வந்து அம்மா அப்பா இப்படி இருக்கிறதுனால நமக்கு இது கிடைக்கல, இது பண்ண முடியல, எஜுகேஷனில் இருக்கக்கூடாது அப்படின்றது மைண்டில் எப்போவுமே இருக்கும் எங்களுக்கு. இந்த விஷயத்தில் நீங்கள் கான்ஷியஸாக இருந்திருக்கீங்க? கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. ஆமாம். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க, அப்பா அம்மா அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் எதுவும் இல்லையா, குறைகள்லாம் வாழ்க்கையில் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அவங்க இப்படி நினச்சாங்க, இன்டென்ட் பண்ணாங்க, அதனாலே என்னன்னு தெரியல. பட் எப்போவுமே அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்றுமே இருந்தது கிடையாது.
வெரி கம்ஃபர்டபுள் லைஃப், ரொம்ப நல்லாவே இருந்தீங்க. அண்ட் இன்னும் ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்கிறதெல்லாம் தாண்டி பர்சனலாக சொல்லணும்னா நிறைய பசங்க என் கூட இருக்கிறவங்களே வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு ஒரு விஷயத்தை நிறைவேற்றுற ஸ்பேஸ் இருக்காது. என்னால் அதை பண்ண முடியும், எங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ண முடியும். இவன் வந்து இப்போ என் தம்பிலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையுமே செய்வான். ஐ திங்க் ஃப்ரம் எல்கேஜி யூகேஜிலேருந்து வீட்டில் பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது வரைக்கும் பக்காவாக பண்ணுற அளவுக்கு ரெஸ்பான்ஸ். இப்போ எனக்கு அப்புறம் வந்தான். ஸோ என்னை விட இன்னும் பெட்டராக வளர்த்துருப்பாங்க. நான் எக்ஸ்பெரிமெண்ட்னா அவன் தான் மெயின் ப்ராடக்ட். ஸோ அவனை வந்து அவன் இன்னும் என்னை விட ஏபிளாக இருப்பான் இந்த விஷயத்துலலாம். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்டெகிரலாக வளர்த்து விட்டதுனால அது ரொம்ப வசதியாக போயிடுச்சு எங்க எல்லாருக்கும். இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இல்லை சார், எனக்கு என்னென்னா நாங்கள் வந்து சின்னதுலேருந்து ஹாஸ்டலில் தான் படித்து வளர்ந்தோம். அப்புறம் இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்கன்னு பாசமாக செய்கிறதுனால ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு எதையுமே பண்ணிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லா சுச்சுவேஷனையும் அவங்களா ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காகவும் எங்களுக்கு கொஞ்சம் மியூச்சுவலி ஹெல்ப் தேவைப்படும் இவங்கக்கிட்ட. எங்களுக்கும் நாங்கள் டிபெண்ட் ஆன் தெம் ஒன்லி. ஏன்னா எல்லாமே பண்ணிட முடியாது. மியூச்சுவலி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருடைய அசிஸ்டன்ஸும் தேவைப்படுதுன்றதுக்காகவும் எல்லாமே சேர்ந்து கம்பைண்டாக இதை நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. அதனால் அவங்களுக்கும் அது தெரியும், எங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணும். ரொம்ப பொறுப்பு தான் சார். இப்போ நாங்கள் ஒரு 6-7-8 மாதமாக தான் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு மேடே வச்சுருக்கோம் வீட்டில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைங்களா இருக்கும்போது நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு இவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். ஓகே. ஸோ நீங்கள் வச்சுருந்த அந்த கான்ஷியஸ் இந்த மாதிரி நாங்கள் பசங்களை பொறுப்பாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ பசங்களை பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். வந்ததுலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கிஃப்டடு, உங்கள் பசங்க ரொம்ப நல்ல பசங்க, வளர்த்துருக்கீங்க. வரும்போது நாங்களே பார்த்தோம், சின்னவர் வந்து பூந்து எல்லா வேலையும் நானே செய்கிறேன் அப்படின்னு எடுத்து போட்டு செஞ்சது பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் இவங்க கூட மிங்கிள் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஃபீல் தட் தேர் ஓவர் மெச்சூர்டு. அவங்க ஏஜை தாண்டி he is 17 years old. 17 கூட இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. 28 தான் அவனுடைய பர்த்டே. அட்வான்ஸ் விஷஸ். சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ he is 16 years old அப்படி தான் சொல்லணும். ஓகே. அவன் வந்து இவனுடைய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் பார்த்தேனே நான் அந்த பொறுப்பு அந்த 16 இயர்ஸ்க்குரிய மெச்சூரிட்டி இருக்காது. மோர் தேன் தட். இல்லை இன்னும் சொல்ல அவன் எந்திரிச்சானா ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணானா அப்படி நச்சுன்னு உட்காருவான் அந்த இடத்துல. அவ்வளோ பொறுப்பு மோட்டிவேஷனோட ஃபோன் பார்ப்பான். ஒருத்தர் ரிப்ளை பண்ணா விட மாட்டான். எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. நல்லா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. அப்புறம் தான் ரெடியா பக்கத்துல இருந்து பாக்குறவங்க தெரியல. அதெல்லாம் இல்லைன்னா வித்தியாசமா தெரியும், அதெல்லாம் இல்லைன்னா தானே வித்தியாசமா பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட் நான் தான் பாக்குறேன். நான் ஷோ அட்டெண்ட் பண்ணதுலயே காமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டைலா இருக்காரு. அவரு அது நமக்கு லைட்டா கொஞ்சம் காண்டாவதா? எனக்கு பொறாமலாம் இல்லை, இதெல்லாம் லைட்டாக பொறாம. ஸோ அந்த ஷோ அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கண்ணு பார்வை இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். என் ஒய்ஃபை பார்க்க முடியல, நிறைய பேர் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது என்னால் பார்க்க முடியல. என்ன பார்த்து கேட்குறாரு, நான் தான் பதில் சொல்லணும். அப்போ அவர் வச்சிருக்காரு ஏதோ பெருசா. எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து அவ்வளோ கலராக இருக்க மாட்டாங்க, அவரேஜாக இருப்பாங்க வச்சுக்கலாம். அப்போது இவங்கள பார்த்தோன்னே எல்லாருக்கும் அங்கே ஒரே ஷாக்கு. ஆக்சுவலி எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து சும்மா இவங்க வந்து பார்க்கறதுக்காகவே வருவாங்க. வந்து பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிட்டு போவாங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு போவாங்க. எல்லாருமே இருக்காங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் உள்ளே இருப்போம் தெரியும், அவங்க எல்லோரும் கேட்பாங்க, வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்பாங்க, வந்திருக்காங்களா? ஆமாம். அப்போது எல்லாருடைய ஓவரால் கமெண்ட் என்னவாக இருக்குன்னா, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு அவங்கன்னு இல்லை, எல்லாருமே பரவலாக சொல்கிற விஷயந்தான். அது எனக்கு ரொம்ப அப்போது யோசிப்பேன், அழகை ரசிக்க முடியாது. அழகாக இருக்கிறதுனா என்ன, அந்த பியூட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே
தெரியல அப்படிங்கிற விஷயமே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேனே ஆக்சுவலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் பார்வை தெரிஞ்சுது, அப்பாவுக்கு வந்து இன்னும் சின்ன வயசுலேயே பார்வை போயிடுச்சு. ஆமாம், அதனால கொஞ்சம் இன்னும் விவரம் தெரிஞ்சு உலகத்தை பார்க்கல. அதனால அந்த இன்னர் பியூட்டி நீங்கள் ஃபீல் பண்ணதால தானே இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து ஆ. அவங்க மேல இருக்கிற லவ் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஓகே. அவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நிறைய சண்டைலாம் போடுவாங்க, நிறைய பிரச்சனைலாம் போயிருந்தாலும் இவர் வந்து அவங்க மேல வச்சிருக்கிற காதல் வந்து அவ்வளோ. எல்லாரும் வந்து நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கப்பல்லாம் இப்படிதான் இருக்கணும், என்னைக்காவது அவங்க சண்டைலாம் போட்டு வெளியில பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் அவன் வந்து ரூம்லேயே முடிச்சுட்டு வெளியில வந்து நீட்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய பேசுவாங்க. அந்த ஒரு பிரச்சனைனா அதை சார்ட் அவுட் பண்ணும், மூடி வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் வந்து. எனக்கு நான் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும், மனுஷால் எப்படி இருப்பாங்க அந்த விஷயம்லாம். ஸோ இவரை சொல்லுவாங்க இப்படி கலர் வந்து ஒரு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறான்னு சொல்கிறத வச்சு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இமேஜினேஷன், பசங்க என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அந்த இமேஜினேஷன் வரதுனால எனக்கு அப்படி பார்க்கணுன்ற எண்ணம் வராது. ஆனால் பார்வை தேவைன்ற தாட் அடிக்கடி வரும். எதனால்னா எனக்கு பார்க்கறது ஒரு ஃபுல்லாக 100% விஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போ நான் பார்ஷியலாக தான் தெரியும் எனக்கு. எழுதியிருக்குன்னு தெரியும் பேப்பரில், ஆனால் அதை படிக்கிற அளவுக்கு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும், எவ்வளோ ஹைட்டாக பார்க்க முடியும், எவ்வளோ மைன்யூட்டானதெல்லாம் பார்க்க முடியும், அதெல்லாம் தெரியல. பிரைட்னஸ் எவ்வளோ, அந்த 100% லைட்னா என்னன்றது எனக்கு தெரியணும். அப்புறம் அந்த அந்த ஆக்ஷனில் அந்த கண்ணில் பேசுகிறது, வாயில் பேசாமல் பார்வையிலேயே கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆசையாக இருக்கும், அது பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பார்வை போயிருந்துச்சு? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 6 மணிக்கு மேலே தெரியாது. இந்த சின்ன தம்பி படத்தில் கவுண்டமணிக்கு இருக்குமாங்க, அந்த மாதிரி அந்த இஷ்யூ. அதை வந்து நோட்டீஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நான் சாப்பாடு வச்சா அது தெரியாது நைட்டில். பகலில் நல்லா இருந்திருக்கேன், சாதாரணமாக இருந்திருக்கேன். நைட்டில் பார்த்தா சாப்பாடு கொடுத்தா அதை தேடுறது தெரியல. இப்போ அவங்களுக்கு ஏதோ டவுட் வருது, ஏன் இப்படி என்ன வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணணும். அப்படி கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ணி, ஆக்சுவலாக அவங்க படிக்காதவங்க, வில்லேஜ் அம்மா அப்பா எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் குறைபாடு அது வருது. அவங்க அப்படி அப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க அட் லாஸ்ட்டு, ஏதோ இஷ்யூ இருக்குது அவனுக்கு அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரியுது. அதை வெளியில் சொன்னோடனே பக்கத்து எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து நாட்டு மருந்து கொடுக்குறவர், அவர்கிட்ட சொன்னோடனே, நான் என்கிட்ட மருந்து இருக்குது நான் கொடுக்குறேன், அதை அது அரைச்சி அதை ஒரு இலை தழை அதை அரைச்சி நீங்கள் கண்ணில் வச்சு கட்டுங்க, கட்டிட்டா 3 நாள் பொறுத்து கட்டு அவுத்திங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஆள். அதே மாதிரி இவங்க வாங்கி அதை அரைச்சி கட்டியிருக்காங்க. 3 நாள் பொறுத்து திறந்த உடனே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது, கண் சுத்தமாக தெரில, பகல்லையே தெரில, அப்படியே கண் வீங்கி இருக்குது, தண்ணி கொட்டுது. பயமாயிடுச்சு எல்லாருக்கும், என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் டாக்டர் பிடிச்சி திட்டுறாரு, நீங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியாக இங்கே வருவீங்களா, எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு, ஏதோ இது கூட கண்ணோட தான் விளையாடுவீங்க, குழந்தையோட கண்ணை தான் விளையாடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஒரு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தாரு. இல்லை அதுக்கப்புறம் அடுத்த ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னை இதெல்லாம் வந்தோம். பாண்டிச்சேரி ஜிப்மர், சென்னை எக்மோரில் இருக்கிற கண் ஹாஸ்பிட்டலு எல்லாத்துக்கும் போனோம். மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அங்கே போனோம். எல்லாமே அவங்க வச்சுருந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் வச்சு பார்த்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து முடியாதுன்னு சொல்லி அவங்கள மனசை கெடுக்க வேணான்னு சொல்லி, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து கண்ணு கொஞ்சம் முத்துட்டோம், கொஞ்ச நாள் பொறுத்து வாங்க, ஒரு 10 வயசுக்கு அப்புறம் கூட்டுவாங்க, 12 வயசுக்கு அப்புறம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அப்புறம் அட் லாஸ்ட்டு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் எது பண்ணாலும் 2%, 1% தான் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி இம்பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு கண்ணுன்றது மொத்தமாக போச்சு, அந்த நாட்டு மருந்து கொடுத்ததுனால தான். அதுக்கப்புறம் அந்த நாட்டு மருந்து கொடுத்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பத்தியம் சொல்லாமல் கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து சாப்பிட்டா கவிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு.
அதை அந்த அந்த நாட்டு மருந்து கொடுத்துட்டு அதுக்கு ஆட்டு ஈரில் வாங்கி அவிச்சு அப்படியே கொடுங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஆள். அப்போது அதை கசப்பாக இருக்குன்னு நான் சாப்பிடல, அதனால் கருவாட்டு குழம்புல வச்சு கலந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன். அது வந்து எங்கள் அம்மா தெரியாமல் தான் செஞ்சாங்க, ஆனால் அது எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா மெயினாக சொல்லிகிட்டு இருப்பார். அது வந்து அவங்க யாரும் எந்த ஒரு அம்மாவும் குழந்தைய கண்ணை கெடுக்கணும்னு நினச்சி செய்ய மாட்டாங்க. அவங்க ஏதோ செஞ்சாங்க, அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு அவேர்னஸ் வர ஒரு ஸ்கூலு படிக்க ஆகிடுச்சு. ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ப்ரப்போஸ் யார் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள். ப்ரப்போசல் வாயில் லெட்டர் இல்லாமல். அதுவா? அதே தான். நான் தான், வேறு யார் தானே? அதாவது அப்படியே பேசி பேசி இதுவும் ஆச்சு, ஆனால் எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் இது வந்து இந்த எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அது தெரியல. லெட்டர்லையா மறுபடியும் இல்லை வாயிலையான்றது எனக்கு புரியல. சரி, ஓகே, தெரியலல்ல நமக்கு. சரி, தெரியாததை அப்படியே விட்டுருவோம். புதுசாக ஒன்று பண்ணுவோம். புதுசாக ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ பண்ண மாதிரியா இல்லை எப்படி வேணா பண்ணுங்க, பண்ணா போதும். I love you. என்னது இது? என்னது இது? இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஏன் பதிலே சொல்லலையே நீங்க அதுக்கு? இல்லை, கொஞ்சம் யோசிக்கலாம். யோசிக்கலாமா? அப்போ அடுத்த ஷோவில் அதை நெக்ஸ்ட் பார்ட்ல இப்போ அம்மா ப்ரப்போஸ் பண்ணி காட்டுவோம். இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். ஓ, உங்கள் அங்கே ஃப்ளாஷ்பேக். ஓகே ஓகே, சரி, யோசித்து பார்த்தீங்க, சொல்லுங்கள். ரொம்ப யோசித்தேன். திரும்ப அவ்வளோ நாள் முடிஞ்சு கூட திருப்பி நம்ம இங்கேயே வந்து நிற்கிறோன்னா நமக்கு லைஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் தோணுது. சரி, ஏன் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், அப்போ நடந்தது கரெக்டு தான், அதனால தான் அது இப்போவும் தொடருது, இப்போவும் இங்கே வந்து நிற்குதுன்னு எனக்கு புரியுது. அதனால் இதை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட மனசு சொல்லுது. அவள் அடியாத்தாடி அடி டவு இப்போ அவர் பீச் பக்கம் அதை சொல்ல மாட்டாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். அக்கறை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள். ரியலி நைஸ். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.